நல்ல பரோட்டாலாம் நீங்க சாப்பிடணும்னே கேட்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த சப்பாத்தி வந்து நல்லா எப்படி இருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டா சூப்பரா அருமையா இருக்கும். சப்பாத்தி பிடிக்காதவங்க, பூரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆனா அந்த சப்பாத்தி மாவும் பூரி மாவும் நமக்கு வந்து தரமானதா கிடைக்குதா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா அதுல வந்து நிறைய வந்து கெமிக்கல் எல்லாம் சேர்ப்பாங்க. வண்டு வரக்கூடாது, அதுக்காக நிறைய வண்டு ஏதாவது வண்டு எல்லாம் வரக்கூடாதுன்னு நிறைய கெமிக்கல் சேர்ப்பாங்க. கெட்டு போக கூடாதுன்னு சேர்ப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட தரமான முறையில மல்டி மில்லட் கோதுமை மாவு, அதாவது பல தானியங்களை போட்டு நம்ம வந்து கோதுமை மாவை செஞ்சு வச்சிருக்கோம். அதுல நீங்க சப்பாத்தி பூரி எது செஞ்சாலும் அட்டகாசமா இருக்கும். அது மாதிரி நம்ம கிட்ட கோதுமை மாவும் இருக்கு. இந்த கோதுமை தரமான கோதுமையை வாங்கிட்டு வந்து நம்ம நல்லா கழுவி நல்ல வெயில்ல காய வச்சு அதை நம்ம வந்து முறுமுறுன்னு வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அரைச்சு நம்ம ஜலிச்சு பேக்கிங் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்பாத்தி பூரி சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலது நீங்க சப்பாத்தி பூரி செஞ்சு வச்சு கொஞ்ச நேரம் வச்சுக்கிங்கன்னா காஞ்சு போயிடும். ஆனா நம்ம கிட்ட இருக்க கோதுமை மாவா இருந்தாலும் சரி, மல்டி மில்லட் கோதுமை மாவா இருந்தாலும் சரி, காலையில செஞ்சீங்கன்னா சாயந்தரம் வரைக்குமே உங்களுக்கு வந்து சப்பாத்தி பூரி ஒரு விரல்லே பிச்சை எடுக்கலாங்க. பாருங்க, ஒரு விரல்லே நீங்க வந்து இந்த சப்பாத்தி பூரியை நீங்க பிச்சர்லாம். இந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ஏமா நீங்க எனக்கு சப்பாத்தியே கொடுக்குறீங்கன்னு பிள்ளைங்க எல்லாம் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. எனக்கு திரும்ப திரும்ப வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு காரணம் நம்மளுடைய சப்பாத்தி மாவும் மல்டி மில்லட் கோதுமை மாவும். வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல வாங்கிக்கோங்க. நல்ல தரமான பொருட்கள் வேணும்னா நம்மளோட ஈரோடு அம்மாச்சி சமையல் மசாலால நம்ம கிட்ட கிடைக்குது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க.